வணக்கம் அன்புறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறீங்களா? எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும். நானும் நல்லா இருக்கிறேன். என்னுடைய காணொளி பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து அன்புறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கு ஒரு சுவையான பொரித்த பாவக்காய் சம்பல் செய்திருக்கிறேன். அதை நான் எப்படி செய்திருக்கேன்னு சொன்னால் வாங்க பார்ப்போம். பாவக்காயை நான் உப்பு போட்டு கழுவி சுத்தமாக சிறு சிறு துண்டுகளாக வெட்டி எடுத்திருக்கேன். இதை நாங்கள் இப்போ பொரிச்சு எடுப்போம். பொரிச்சு எடுத்துக்கொள்வோம். டிஷ்யூவில் எண்ணெய் தன்மை இருக்கக்கூடாது. இப்போ நாங்கள் டிஷ்யூவில் 2-3 தடவை இந்த பொரித்த பாவக்காவை நாங்கள் இது பண்ணி எடுக்க வேணும். அதே போல் நான் கொஞ்சம் வெங்காயமும் பொரிச்சு எடுக்கிறேன். இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இந்த பாவக்காய் சம்பல் செய்ய போகிறோம். நல்ல சுவையாக இருக்கும். வெங்காயத்தையும் நாங்கள் பொரிச்சு ஒரு டிஷ்யூவில் எடுத்துக்கொள்வோம். அதுக்கு பிறகு சம்பலுக்கு தேவையானதெல்லாம் நான் வெட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். பாருங்க, பொரித்த வெங்காயம், பாவக்காய், லெமன், கொத்தமல்லியில் பச்சை மிளகாய், ஒரு பூண்டு, தக்காளி பழம் இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாங்கள் இந்த பாவக்காய் சம்பளை செய்வோம். முதல் பாவக்காயை சேர்த்துக்கொள்ளுவோம். அதனோட தக்காளி பழம் நான் வெட்டும் போது அதுக்குள்ளே இருக்கிற விதைகள் எல்லாம் எடுத்துட்டு இதைத்தான் வெட்டி எடுத்துருக்கேன். பாருங்கள், இதில் உள்ளுக்குள்ள இந்த விதைகள் இல்லை. அப்போ தான் நல்ல. அதுக்கு பிறகு பொரித்த தக்காளி, இந்த வெங்காயம் லேசாக ப்ரௌனாக பொரித்து எடுத்துருக்கேன். நல்ல சுவையாக இருக்கும். இதனோட நாங்கள் மாசி சம்பல் இருக்குது தானே, அதையும் நாங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவோம். கொஞ்சம் நல்ல சுவையாக இருக்கும். அதோட கொத்தமல்லியில் ஒரு பூண்டு வெட்டி சேர்த்துருக்கிறேன், பச்சை மிளகாய், அதனோட காரத்துக்கு கொஞ்சம் கட்டைத்தூள் சேர்க்குறேன். அதோட உப்புத்தூள், கட்டைத்தூளுண்ட வெட்டுத்தூளுண்டு சொல்லுவோம். கொஞ்சம் காரத்துக்கு, ஏனண்டா பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கு தானே, அதிகமாக காரம் இருந்தால் சாப்பிடவும் மேலாது. அதுக்கு பிறகு லெமன் ஜூஸையும் நாங்கள் புழிஞ்சு விடுவோம். புழிஞ்சிட்டு நல்லா அந்த சம்பல் கலவையை நல்லா நாங்கள் கொஞ்சம் கையால் பிசைஞ்சு விட வேணும். நாங்கள் கை க்ளவுஸ் யூஸ் பண்ணினா இந்த சம்பலை நாங்கள் நைட்டுக்கும் வச்சு சாப்பிடலாம். இல்லாட்டிக்கு லஞ்சுக்கு மட்டும்தான் நாங்கள் சாப்பிடலாம். ஏன்னு சொன்னால் கை போட்டு பிணையும் போது பழுதாயிரும். நாங்கள் க்ளவுஸ் போட்டு செய்யும் போது டக்குண்டு பழுதடையாது. இரவைக்கும் வச்சு சாப்பிடலாம். பாருங்கள், சம்பல் செய்து முடிஞ்சு சிம்பிளான ஒரு டக்குண்டு செய்து முடிக்கலாம். பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கவும் நல்லா இருக்குது. பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இறைச்சி கறி சோறு, மீன் கறி சோறுக்கு இந்த சம்பல் வச்சு சாப்பிட அந்த மாதிரி இருக்கும். மாசி சம்பல் போட்டு செய்யக்குள்ள அது ஒரு சுவையாகத்தான் இருக்கும். காணொளி பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. மீண்டும் இன்னொரு காணொளியோடு உங்கள் பானு. நன்றி உறவுகளே.